ஆளும் திமுகவோட மிரட்டலுக்கு அஞ்சாம 1000 நாட்களை கடந்தும் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது நம்ம பரந்தூர் மக்களோட விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் தான். விவசாய நிலங்களை அழிச்சிட்டு தான் விமான நிலையம் வரணுமான்ற தலைவர் விஜயோட கேள்விக்கு அப்புறம் பரந்தூர் மக்களோட போராட்டம் தவிர்க்க முடியாத பிரச்சனையா மாறுச்சு. தலைவர் விஜயோட ஆதரவுக்கு பயந்து ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை வேகமாக தொடரும் திமுக அரசை கண்டிச்சு வரும் 13ஆம் தேதி மாபெரும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க பரந்தூர் மக்கள். இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு எவ்வளவோ பேரம் பேசியும் சமாதானம் ஆகாத பரந்தூர் மக்கள் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு திட்டம் வருதுனாலும் அங்க வசிக்கும் மக்களை வெளியில அனுப்ப அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுன்றது தான் ஜனநாயக சட்டம். இது எதையும் மதிக்காத ஸ்டாலினோட திமுக நிலங்களை வாங்கவும் விலை நிர்ணயம் செஞ்சும் அரசாணை வெளியிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த தாவேக செயற்குழுல பேசின தலைவர் விஜய் பரந்தூர் மக்களுக்காக பேசி இருந்தாரு. பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அவரோட இந்த பேச்சு ஏற்படுத்தின அதிர்ச்சியிலிருந்து தப்பிக்க உடனடியா வெளியூர்கள இருந்து பரந்தூர்ல நிலம் வச்சிருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து 5 கிராமங்களை சேர்ந்த 19 பேர்கிட்ட 17.52 ஏக்கர் நிலத்தை வாங்கி பத்திரப்பதிவு செஞ்சுட்டு பரந்தூர் போராட்டமே முடிஞ்சிருச்சுன்னு தோற்றத்தை உருவாக்க பார்த்திருக்கிறாங்க. எந்த சூழலிலும் தாவேகவும் தலைவர் விஜயும் கூட இருப்பார்ன்ற நம்பிக்கையினால ஸ்டாலினோட அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து பரந்தூர் மக்கள் மீண்டும் போராட வச்சிருக்கு. போராட்டம் வெல்லட்டும்.